அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈரல் கிரேவி தான் பார்க்க போகிறோம். 1/4 கிலோ ஈரல் எடுத்து அவிச்சு வச்சுருக்கேன். 2 தக்காளி 2 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். 3 பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ரம்ப இலை வச்சுருக்கேன். மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் அரைச்சி பவுட்ரு பண்ணி 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். தயிர் 3 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு வந்து ஒரு 1½ ஸ்பூனுக்கு வச்சுருக்கேன். 3 ஏலக்காய் 4 கிராம்பு ஒரு பட்டை ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம செய்முறையை பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு அது சட்டி சூடாகட்டும். சூடான உடனே நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் சூடாயிடுச்சு. பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு போட்ட உடனே கருவேப்பிலை ரம்ப இலை போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா அதை வதக்கி விட்டுக்கணும். இதுக்கு இந்த கிரேவிக்கு வந்து ஈரல் கிரேவிக்கு வந்து மிளகாத்தூள்லாம் எதுவுமே கிடையாது. மசாலாத்தூள் போடாம மிளகு சீரகம் சோம்பு இவ்வளவுதான். இந்த பொடி தான் அதோட போடுறது. அதை வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளியை போட்டுக்கலாம். அடுத்து தக்காளியை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். அடுத்து 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்ப பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். தயிர் இஞ்சி பூண்டு விழுது வச்சிருக்கேன். நல்லா இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்ட உடனே பச்சை வாடை போற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே வதங்கி வரட்டும். இப்போ 2 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி அதை அந்த கிரேவியை போட்டுக்கலாம். இந்த சாந்த இப்போ அடுத்தது ஒரு ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ அந்த எடுத்து வச்சிருக்கிற மிளகு சீரகத்தை பவுடர் பண்ணி வச்சிருக்கோமா அதையும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அது வதங்கி வரட்டும் பச்சை வாடை போற வரைக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ அவிச்சு வச்சிருக்க அந்த ஈரலை போட்டுக்கலாம். அதுல ஈரல் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. உடம்புக்கு நல்லது. பிள்ளைங்களுக்கு சின்ன குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் ஈரல் நல்லா அதை சூப் வச்சும் எடுத்து கொடுங்க. ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு உப்பு. இப்போ ஒரு 2 நிமிஷம் அது வேகட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ அந்த ஈரல் அவிச்ச தண்ணி இருக்கு பார்த்தீங்களா,
அது ஒரு 1/2 கப்புக்கு இருக்குது, அதையும் ஊற்றிக்கிறேன். ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அது ஹை ஃப்ளேமில் வைப்போம். அதுக்கப்புறம் அது கிரேவி நல்லா அது சுருண்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டுக்கலாம். சரி, இப்போ ஒரு மூடியை போட்டுடலாம் அதுக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ அந்த கிரேவி எப்படி இருக்கு, ரெடியா இருக்குதுன்னு பாருங்க. இப்போ கொத்தமல்லி தழையை தூவிப்போம். கொத்தமல்லி புதினாவும் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை தூவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்க அது எப்படி வந்திருக்கு பாருங்க கிரேவி. மாஷா அல்லாஹ். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, நானு, சோறு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாங்க. இது ரொம்ப நல்லது. மிளகு சீரகம், சோம்பு தான் போட்டிருக்கு இதுல. குழம்பு தூள் இல்ல பாருங்க. குழம்பு தூள், வத்தத்தூள் எதுவுமே கிடையாது. பாருங்க கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து அதை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.